வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. மங்களகரமான விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகிறார். அவர் இந்த ராசியில் 12 மாதங்கள் தங்கியிருப்பார். பொதுவாகவே குரு பகவான் முழு சுபர் ஆவார் என்றாலும் அவர் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையும் போது நற்பலன்களை தரமாட்டார். அவர் அமரும் இடத்தை விட அவர் பார்வைப்படுகின்ற இடங்கள் புனிதமாகி அந்த இடம் வலுப்பெற்று நற்பலன்களை வாரி வழங்குவார். அவர் பார்வையாக இந்த வருடம் துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்ப ராசியையும் பார்க்கவிருக்கிறார். இனி ராசி பலனுக்குள் செல்லலாம். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகிறார். குரு ஸ்தான பலமாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நற்பலன்களை வழங்குவார். அவர் பார்வையாக 5, 7, 9 பார்வையாக உங்கள் ராசிக்கு கலசஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பார்கள். பார்வை பலத்தால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதையும் ஸ்தான பலத்தால் என்ன பலன்கள் என்பதையும் இறுதியாக கூறுகிறேன். குரு ஸ்தான பலம் இல்லை என்பதால் திருவெண்காடு சென்று குரு தரிசனம் செய்வது நல்லது. குருவின் பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் மேல் இருந்து வந்த வில்லங்கம் விலகும். தாய் தந்தை பெரியோர்களின் பரிபூரண ஆசியை பெறுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடு நீங்கி கடன்கள் அடைப்பீர்கள். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். அனுகூலமான அமைப்பாக இந்த ஒரு வருட காலம் அமையும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை உடனான உறவு நெருக்கமானதாகவும் வலுவானதாகவும் அமையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும். சேவை தொழில்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள் பலன் பெறுவார்கள். கூட்டு தொழில்கள் லாபம் தரும். துணையின் தேக ஆரோக்கியம் கூடும். துணையின் மேல் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். குதூகலமாக வெளியூர் வெளிநாடு பயணங்களை செல்வீர்கள். குடும்பத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும். தேவையற்ற நட்புகளை விலக்கி வைப்பீர்கள். புதிதாக வீடு வாங்குவது, வீட்டுமனை வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். வீட்டில் பராமரிப்பு மேற்கொண்டு புனருத்தனம் செய்து கொள்வீர்கள். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு உகந்த நல்ல காலமாக அமையும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை பெறுவீர்கள். உங்கள் செல்வாக்கு மரியாதை அதிகரிக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் அனுகூலமான செய்திகளை கேட்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நிறைவேறும். குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் வருவாய் அதிகரிக்கும். தொழில் துறையில் லாபம் பெறுவார்கள். பழைய கடன்களை அடைப்பார்கள். நீங்கள் கொடுத்த பாக்கிகள் வசூலாகும். காதலர்களின் திருமண ஆசைகள் நிறைவேறும். மாற்றங்கள் நிறைந்ததாக இந்த ஆண்டு இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். வேண்டாத இடப்பெயர்ச்சி ஏற்படும். சொந்த பந்தங்களை விரோதித்து கொள்ளும் நிலை ஏற்படும். மான கௌரவ பங்கம் உண்டாகும். நல்ல தைரியசாலிகள் கூட தைரியம் இழப்பர். நண்பர்களுடன் பிரிவுகள் ஏற்படும். நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிலும் குறிப்பாக இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இருதய நோய் பாதிக்கப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். மன அழுத்தம், கவலைகளை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை தொடர்ந்து செய்து வர வேண்டும். மனதை அமைதிப்படுத்த தியானம், யோகம், ஆன்மீகம் இவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். மனம் மற்றும் உடல் களைப்புடன் காணப்படும். பொதுவாகவே பார்த்தால் வருமான உயர்வு, குடும்ப நிம்மதி, திருமண வாழ்க்கையில் நிம்மதி, கூட்டு தொழில் லாபம் ஆகியவை மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற வருவாய் இருக்கும். வீண் பகை, தேவையற்ற எதிர்ப்பு போன்றவை மனதை பாதிக்கும். திருமணம் கைகூடும். குரு பகவான் ஸ்தோத்திரத்தை தினமும் செய்து வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும்.
இப்பொழுது குரு பகவான் சோஸ்திரத்தை பார்க்கலாம். வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே, உன்னை தேனை சொல்லெடுத்து செவிகுளிர போற்றுகின்றேன். காணாத இன்பம் யாவும் காணனி வழிவருவாய். மீனமும் தனுசும் உந்தன் மேலான சொந்த வீடாம். பொன்னிற முல்லையோடு புஷ்பத்தை ஏற்றாய். வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய். மரத்தினிலே அரசை ஏற்றாய். எண்ணத்தில் நிற்கும் தேவா, எளிதில் எனக்கு வெற்றிதாராய். மண்ணில் 16 ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய். சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்ப உண்ணி. கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம்தான். தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சிறப்பும். வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குதல் உன் பொறுப்பேயாகும். பொருளோடு கல்வியும் தந்து போற்றிடும் வாழ்வை தந்து. வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாய் கிடைத்து பெருமைகள் வழங்க வேண்டும். பொருட்கள் கூட்ட வேண்டும். அருள்மிகு குருவே, உன்னை அடிபணிந்து வணங்குகின்றேனே. வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்கள் எல்லாம் வசந்தமாக மாறுவதற்கு அருள் தரும் உனது பார்வை அனுதினமும் எனக்கு வேண்டும். குருவே, நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மைகள் சேரும். திருவருள் இணைந்த வாழ்வில் திருமணம் வந்து கூடும். பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் வந்து சேரும். பொன்னான வாழ்வும் சேரும். அருள் தர வேண்டியனை அன்போடு துதிக்கின்றேனே. குரு பகவானை தொடர்ந்து பாருங்கள், நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக. 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 குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக.